வந்தேன் அம்மா என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே 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 கொண்டிருக்கும் குறிஞ்சி குற்றவனின் குலமகளே வாழ்க பல்லாண்டு. உன்னை பற்றியும் உன்னுடைய இடத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்தவர் அறிந்தவர் உணர்ந்தவர் நாரதர். இருந்தாலும் தங்களை பற்றி தங்களிடத்திலே ஒரு சில விவரத்தை நான் கேட்க வேண்டும். தாங்கள் விவரமாக பதில் கூற வேண்டும். பதில் வருமா? நிச்சயமா கேளுங்கள் சுவாமி. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏன் வேற என்ன சொல்ல எடுத்து பாக்குறீங்க? நல்ல பதிலியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்க எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு பல் விளக்கி போட்டு குளிச்சு விட்டு சீவி ஈவி போட்டுக்கிட்டு வச்சா அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னு சொல்லாம சாப்பிட்டியா நேட்டதுக்கு ஒரே பதில். வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? நாரத மகரிஷி. உங்களுக்கு சொன்னது யாரு? எங்க அண்ணன். நினைச்சீங்க? ஆமாங்க. அப்ப நீங்க எனக்கு தானே காலத்தையும் முழந்தவர் தாங்கள். 14 உலகம் சுற்றி வருவோம் தாங்கள். கரிமா லகிமா மகிமா அனிமா பிராத்தி பிராமி ஈஸ்வத்துவம் வசித்துவம் என்று அஷ்டமா சித்துக்கள் அனைத்தையும் உணர்ந்தவர் தாங்கள். இருந்தாலும் என்னிடத்திலே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டு இருக்கேன். கேளுங்க சுவாமி. நாரதரா வந்திருக்கேன். எனக்கு தானே நீங்க வாழ்த்து இருக்கணும், வணங்கி இருக்கணும். சரிங்க. என்னைய கும்பிட்டீங்களா? ஆமா. இல்ல எனக்கு அப்படி தோணல. ஏன் என்னாச்சு? இல்ல நீங்க என்னைய கும்பிட்ட மாதிரி எனக்கு தோணல. வரவேற்பு கொடுத்ததா? அது அகத்தியருக்கு பாடுற பாட்டு. அப்புறம் என்னைய வர சொல்லிவிட்டு அப்புறம் அகத்தியரை பாடிக்கிறீங்களே. சரி, கதை பாட்டு பாடிருங்க. அடுத்து நான் சொல்றேன். பண்டு வீரிகர் கண்டே மொழிமாதே பண்டு வீரிகர் கண்டே மொழிமாதே வந்திருக்கும் நாடரு சொல் வள்ளி. அப்பா வேறு? நம்பிராஜன். அம்மா வேறு? நங்கை மோகினி. செய்யும் தொழில்? அது காவலுக்கு வந்திருக்கு. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. காவலை கண்ணியத்தோடு காக்க வேண்டும் என்பதற்காக மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க 3 பேர் வந்திருக்கோங்க. 3 பேர் தானா? ஆமாங்க. நீங்க காவலுக்கு வரலாம். அது நியாயம் இருக்கு. என்ன காரணம்? அது முருகப்பெருமானுக்காக வந்திருக்கேன் காவலுக்கு. தந்தையினுடைய நேர்த்திக்கரனை நிறைவு செய்வதற்காக வெள்ளியம்மா காவலுக்கு வந்திருக்கீங்க. ஏன் திணை பேரை கொடுத்தாதே முருகன் ஏத்துக்குவாரா? அப்படி கிடையாதுல்ல. எங்களோட வேண்டுதல் அப்படி. அதனால நாங்க வந்து முருகப்பெருமானுக்கு வைக்கிறோம். ஏன்னா எந்த பொருளை இறைவனுக்கு படைத்தாலும் அது முழு மனதோட வச்சோம் அப்படின்னா கடவுள் ஏத்துப்பாரு, இறைவன் ஏத்துக்குறார். ஆனா உங்களுடைய தந்தையினுடைய வேண்டுகோள் விருப்பத்திற்கு இணங்கி திணைப்பேரை வதச்சே அந்த திணைப்பேரை முருகா உனக்கு நேற்று கடனை உன பதச்சிருக்கோம். குழந்தையே இல்லாம பெண் குழந்தை இல்லாத எனக்கு பெண் குழந்தையை கொடுத்த உனக்கு அந்த கடனை தீர்த்து வைப்பதற்காக என்னுடைய மகளையே காவலுக்கு அனுப்புறேன். காவலுக்கு வந்துட்டீங்களே, என்ன சொல்லி வரட்டீங்க? ஆலோலம் சோ என்று. ஆலோலம் சோங்கிற வார்த்தைக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? ஓம் என்ற வார்த்தை. ஓம் என்ற பிரணவத்திற்கு சொந்தக்காரன் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய பேரை சொல்லி பாவம் பண்றீங்களே, நியாயமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாமா. என்ன பாவம் பண்ணாங்க? ஆலோலம் சொல்லி எதை விரட்டுறீங்க? பறவைகளை விரட்டுறேன். பறவைகள் எதுக்காக திணைப்பேரை சாப்பிட வருது? அதான் சாப்பிடதான் வருது. எதுக்காக? தன்னுடைய பசியை போய்க்கு. ஆமா. பசியோடு வர்றவர்களுக்கு உணவளிப்பதானே தமிழருடைய பண்பாடு. சரிங்க. தமிழ் கடவுள் முருகனை வணங்குற புள்ள நீங்க பசியோடு வர்ற பறவைகளுக்கு உணவளிக்காம பசின்னு வர்ற பறவையை சீ போங்கன்னு சொல்லி விரட்டுறீங்களே, நியாயமா? சீ போன்லாம் விரட்டலையே. ஓம் சோன்னு சொல்லி விரட்டுறீங்களே, நியாயமா? சரி, நாங்க மட்டும் சாப்பிடுறதா இருந்தா பரவாயில்ல. அது கடவுளுக்கும் படைக்கிறோம். கடவுளுக்கு படைக்கிறதுல எச்சில் படக்கூடாது என்ற காரணத்துக்காக பறவைகளை விரட்டுறோம். எச்சில் பட்டா சாமி ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஏன் சொல்றீங்க? யாரு சொன்னது? எப்படி சொல்றீங்க நீங்க? எச்சில் பட்டா ஏத்துக்காது எப்படி நீங்க சொல்றீங்க? சாமிக்கு தேனாபிஷேகம் பண்றோம்ல. சரிங்க. தேன் எதுல இருந்து வருது? அது எச்சில்ல இருந்தா, தேனோட எச்சில்ல இருந்து வருது. தேனீக்கள் தன்னுடைய வாயில இருந்தா. சரி, பாலாபிஷேகம் பண்றோம். பால் எதுல இருந்து வருது? கண்ணுக்குட்டி வாய் வச்சு குடிச்சதுக்கு அப்புறம். சரி, அம்மாக்கு பட்டு கொடுத்துறோம். பட்டு எதுல இருந்து வருது? பட்டுப்பூச்சியினுடைய எச்சில்ல இருந்தா. உங்க கூட சேர்ந்து நானும் பேசுனேன். அதுக்காக பேச்சு பேசுறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? அப்படி இல்லங்க. கிடையாதுல்ல. சின்னப்ப சொல்லக்கூடிய கண்ணப்பன். சரிங்க. எம்பெருமான் சிவபெருமானுக்காக சிவனே சைவ மத கடவுள். அவர்பட்ட சைவ மத கடவுளுக்கு போய் பன்றி இறைச்சியை படைச்சாரு. படைக்கும் போது அதுல உப்பு இருக்கான்னு தின்னு பார்த்துட்டு எச்சியை தானே வச்சு. அவையாகப்பட்டவளே ராமருக்கு பழத்தை சப்பிதானே கொடுத்தா இருக்குல்ல. அப்புறம் என்ன பறவைகள் எச்சில் பட்டா நம்ம குடுக்கறதெல்லாம் சாமி ஒப்பு. நம்ம 10 பேர் சேர்ந்து பொங்க வைக்கிறோம் சாமிக்கு அப்படின்னா அதை 10 பேர் சாப்பிட்டு சாமிக்கு வச்சா சாமிக்கு ஒப்புக்குமா? சாப்பிடுமா? நமக்கு ஒப்புணும் இல்ல, மனசுக்கு சாமிக்கு வைக்கணும்ட்டு. எச்சில் படணுங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படி கிடையாதுங்க. நம்ம செய்யற செயலு எதுவுமே மனசுக்கு ஒப்பி செய்யணும். 10 பேர் சாப்பிட்டு அதை கொண்டு சாமிக்கு வச்சா அதை ஏத்துக்குமா அப்படின்னா நம்ம மனசுக்கு அது ஒத்துக்கணும்ல. பேசுற பேச்செல்லாம் நடைமுறைக்கு
பறவைக்கு சாத்தியம் பண்ணும்ல. சரி, பறவைகள் பெரிய விலங்கு பறவை. சரிங்க, அதனால விரட்டிடுறீங்க. சரிங்க. சின்ன பூச்சிகள்லாம் போய் அந்த திணையில உட்காருது, அப்ப அது எச்சி படாதா? அப்படி கிடையாதுல்ல, எங்க கண்ணுக்கு எது தெரியுது அதுதானே விரட்ட முடியும். அதத்தான் நான் கேக்குறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு எச்சில் படுற பறவை விரட்டுறீங்க. சரி, கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன பூச்சிக போய் உட்காருங்க, புழுவ போய் உட்காருதுங்க, அப்ப அந்த எச்சிலாம் ஏத்துக்கிறாரு, அதை ஏத்துக்கிறவர் இதை ஏத்துக்க மாட்டாரா? அப்படி கிடையாது. எங்க மனசுக்கு எது ஒரு செயல் அப்படி செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு பதில் சொல்லணும்னு தோணணும். எனக்கு தோணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பதில் சொல்லவே நான் மாட்டேன். இத்தனை நேரம் நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன்ல கையில என்ன வச்சிருக்கீங்க? ஆனா உங்களை கேட்டே முடிக்கலையே. நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. நான் கேட்டேன். ஏன் நீங்க கேட்கணும், நான் சொல்லணும்னு சட்டமா? இதுதான் கடைசி. நாரதர் கேட்கணும், வள்ளி சொல்லணும்னு சட்டமா? நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு அப்படிலாம் என்ன கிடையாது. சங்கராசாமி எழுதி வச்சாரா நாரதர் கேட்கணும், எடுத்தோடனே நாரதர் தான் கேள்வி கேட்கணும், வள்ளி தான் பதில் சொல்லணும்னு எது சட்டமா? நான் கேக்குறேன். கந்தபுராணத்தினுடைய கதை என்ன தெரியுமா? என்னங்க? நாரதர்களையும் சந்திச்சுக்கவே மாட்டாங்க. ஆமா, கிடையாது. வள்ளி ஆலோலம் பாடும் கிடையவே கிடையாது, புராணத்திலே கிடையாது. அவரு வள்ளி ஆலோலம் பாடும், நாரதர் ஆகாய மார்க்கமா போகும். ஆமா, சத்தம் நினைவுபடுத்துவாரு தானே கதை. ஆமா, என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா வரணும். அப்படியே சரி, இருந்துட்டு போகுது. இன்னைக்கு வந்திருக்கிறது நீங்க தானே, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீ பெரிய ஆள் ஆகணும், கேள்வி கேட்கணும், வந்திருக்கிறது என்ன சந்திக்க நான் பெரிய ஆள் ஆனவர். இந்த பாருங்க, இந்த சித்தம்போக்கு சிவம்போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு, இந்த சத்தெல்லாம் என்கிட்ட பொட்டிய நொறுக்கி விடுவேன். நீ என்ன ஆளு என்கிட்ட கேள்வி கேட்க? கார்த்திக் ராஜா வந்துட்டாரு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வெட்டிய நோருக்குன்னா புதுசு வாங்கி கொடுப்பேன்ல, இல்ல நாரதர் வாங்கி கொடுப்பாரு சம்பளத்துல. உனக்கு உடப்ப மட்டியான மிஞ்சி பேசி ஜெயிச்சிரும். என்ன ஆளு உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கு, என்ன பண்ண போறீரு? மீனாட்சி பிள்ளைகிட்ட பேசதானே போட்டிருக்காங்க கார்த்திக் ராஜாவை. வாங்க பாப்போம், பேசி பாப்போம். பேசி பார்த்தா தானே தெரியும். கேள்வி இந்த மண்டகடெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. கேள்வி கேட்க நீ ஆளான்னா நீங்க ஆளா என்கிட்ட பேச ஒரு விஷயம் எல்லாம். மீனாட்சி பிள்ளை வருதுன்னா வேனை விட்டு இறங்கி ஓடி போயிடுறேன். நீங்க வந்து நீங்களும் நின்றுக்கிறீங்க கட்டையை பிடிச்சிட்டு பேசுறதுக்கு சரிசமமா. வாங்க பேசி பாப்பா. கையில என்ன சொல்றீங்க? அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய. ஏன் அறிவாளி நீங்க கேட்டீங்க சொன்னனே, அறிவாளி கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. மீனாட்சி வண்டி வருதுன்னா வண்டியை விட்டு இறங்கி போயிடும். ஆமா, ஒரு நொடி பொழுது போதும் உனக்கு தெரிஞ்ச லட்சணம் முடித்தேங்கிறதுக்கு. அப்படியே சட்டம் போடக்கூடாது. சரியா? சரி பாப்போம். உங்க லட்சணத்துறைக்கு பாக்கதானே வந்துருக்கீங்க. சரியான என்னம்மா நீ மீனாட்சி வள்ளி? ஐயப்பா, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எத்தனை பேர் சந்திச்சிருப்ப? நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு நாள் பதில் சொல்லி முடிஞ்சு தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கவே, நீ பெரிய ஆள் நான் ஏத்துக்கிறேன். நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லிருங்க, நீங்க கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்றேன். சத்ததால கட்டையா யாரு கொடுத்தாங்க? தன்னையிடம் படப்பட்ட எதுக்காக கொடுத்தாங்க? பாட்டுக்கு நாரதன் பாட தெரியுமா உங்களுக்கு? ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பாடு. தெரிஞ்ச வரைக்கும் பாட தெரியுமா? சரி, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க உங்களுக்கு தாளம் போடுறதுக்காக கட்டை கொடுத்துருக்காங்க. 3 வயசு குழந்தை ஒண்ணு கையிலேயே தாளம் போடுச்சது யாரு? என்ன யாருக்காக? 3 வயசு குழந்தை இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க உங்களுக்கு தாளம் போடுறதுக்கு கட்டைய கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா 3 வயசு குழந்தை கையிலேயே தாளம் போட்டுச்சா எந்த குழந்தை? எல்லா குழந்தையும் பிறக்கும் போது கையில தைய தட்டிட்டு தாமா பிறக்குது. ஒவ்வொரு தட்டுமே தாளம் தாமா. அதுல என்ன இருக்கு வித்தியாசமா? அப்படி இருக்குல்ல. திருஞான சம்பந்தர் ஆகப்பட்டவர் போட்டாரு 3 வயசுல தாளம் கையிலேயே குழந்தை போடுதே, அது பிஞ்சு கை வலிக்குமே அப்படின்னு சொல்லி பார்வதி ஆகப்பட்டவன் என்ன பண்றாங்க? அம்மாக்கு தானே இறக்க வரும், பிள்ளைக்கு கஷ்டமா இருந்தா. அப்ப பாக்குற பார்வதி ஆகப்பட்டவன் நினைக்கிற சிவபெருமான் ஆகப்பட்டவருக்கு அது தோணுது. அப்ப தங்க தாளத்தை கொடுக்குறாங்க. யாரு? திருஞான சம்பந்தர் கையில. தங்க தாளத்துல இருந்து சத்தம் வருமா? தங்கத்துல எப்படி சத்தம் வருது? அப்புறம் எதுக்கு கொடுத்தாங்க? ஒவ்வொரு விஷயத்துல இப்ப நம்ம கையில தட்டோம்னு வச்சுங்களேன். சரிங்க, கையை இப்படி தட்டினாலும் ஓசை வரும். இப்படிங்கிற ஒரு தாளம். ஆமாங்க, சேர்த்து போடுறது தாளம் தான். ஒவ்வொரு தட்டுலயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குல்ல. சரிதானே? ஒவ்வொரு தட்டுக்கு ஒவ்வொரு அர்த்தம்ங்கிறப்போ இறைவனை கண்ணால பார்க்கணும். கண்ணால பார்க்கணும்னா மனுஷன் என்ன செய்யணும்? அது தவம் இருக்கணும், சாமி கும்பிடணும். தவம் இருந்தா தான் கடவுளை பார்க்க முடியுமா? நிச்சயமாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தணும். ஆமாங்க, கடவுள் வந்து நம்ம உள்ளத்துல தானே இருக்காரு. கடவுளை எங்க தேடி போறோம் சொல்லுங்க? ஆலயத்துக்கு தான் தேடி போறோம். ஆலயம்னா என்னங்க? ஆலயம்னா அது வந்து ஆலயம் தாங்க. ஆலயம் ஆனா என்ன? ஆனா ஆத்மா, ஆணவம். ஆணவத்தை லயம்னு வச்சு ஒடுக்கிட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள இருக்க கடவுளை கண்டுவிடலாம். குண்டலினிங்கிற ஒரு அந்த சக்தி என்ன காரணம்? யாரு பெரிய ஆளு, நம்ம பெரிய ஆளு, சின்ன ஆளு அப்படிங்கறத தட்டி எழுப்பிட்டு சக்கரங்களை நேரா சக்கரங்களை. உலகத்துல மூத்த கடவுள் யார சொன்னாங்க? பெரிய சிவபெருமான தான் சொல்லுவாங்க. உலகத்தின் மூத்த கடவுள் சிவன். முழுமுதல் கடவுள் யார சொன்னாங்க? என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு இந்த ஓட்டம்? நான் கேப்பில்ல, நான் கேட்டே முடிக்கலையே. கேளுங்க. சரி, இது என்ன வச்சிருக்கீங்க? மகதையாள். மகதியாள். யாழ் எத்தனை வகைப்படும்? 4 வகையாள். என்னென்ன யாழ்? பேரியாள், சவடையாள், செங்கோட்டியாள், மகதையாள். இது எங்க போய் வாங்குனீங்க?
யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்து இந்த யாழை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்துச்சா? யாழ்ப்பாணம்ங்கிறதாங்க அங்க யாழ்கள் செய்யறாங்க. சரி, முதல்ல யாழ்ப்பாணம் தான் செய்யறாங்க. அதனால வந்து அந்த இடத்துக்கு பேரே அதான். புராண காலத்துல சாமி 18 புராணம். இதிகாச காலத்துல 2. என்னென்ன இதிகாசம்? ராமாயணம் மகாபாரதம். ஒழுங்கா சொல்லணும். அதுக்கப்புறம் மாத்தி பேசினா மண்டையில இருக்க கொண்டைய பணியாரத்தை போற மாதிரி திருப்பியே போடுவேன். அப்படியா? தெரியுமா? 2 தான். 2 என்னென்ன? ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதுனது யாரு? எந்த மொழியில? அப்படி கேக்குறேன். கட்டையை பிடிச்சிட்டு எல்லாரையும் நாரதர் ஞாபகத்துக்கு மாட்டேன். சமஸ்கிருதத்துல எழுதுனது யாரு? நாரதர் சொல்ல வால்மீகி எழுதினார். வால்மீகியா என்னங்க? வால்மீகியா வால்மீகி வேற வான்மீகி வேற. சரிங்க. ராமாயணத்தை இயற்றியது வான்மீகி. அப்படியா? வான்மீகம்னா புற்று. இன்னும் போறான வான்மீகம்னா புற்று. தெளிவா இருக்கீரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. முற்பிறப்பு என்னன்னு சொல்லுங்க. நேரம் அதாவது என்னன்னா என்னைய பார்த்து நீ தெளிவா இருக்குன்னு சொல்லாதமா, எனக்கு கடுப்பா இருக்கு. ஐயப்பா, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. மாசாணி அம்மன்ல போய் மிளகா அரைச்சு சாப்பிடாம. ரட்சகன் ஒரு கொள்ளக்காரன். ரட்சகன் என்ற திருடன், களவாணி பையன், திருட்டு பையன். அப்படி கிடையாது. ரத்னாகரன் என்பதே பேரு. ரட்சகன் என்பது எத்தனை மேடையில நீங்க எத்தனை பேர் எத்தனை சிரிபாட்டு அப்படி பண்ணிருப்பீங்க. வாங்க பேசுங்க. அப்ப ரத்னாகரன் என்பது பேரு, ரட்சகன் என்பது திருட்டு பையன். நாரதர் போறேன். நாரதர் போகும்போது வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெத்து கார்த்திக் ராஜான்னு பேர் வச்சாங்களா? நீங்க மாட்டின நீ வாடி உன் சொட்டை என்ன இருக்கா விட மாட்டேன். வாங்க பாப்போம். சொல்லுங்க சாமி. அப்ப நாரதர் போறாரு. நாரதர்ட்ட எந்த பொருளுமே இல்ல. என்ன காரணம்? ஆசையிலே இல்ல. அப்ப நாரதர்ட்ட போனோடனே நாரதர் கேக்குறாரு, இப்படி சம்பாதிக்கிறியே, இப்படி கொள்ளை அடிக்கிறியே, இதெல்லாம் நியாயமா இல்ல? யாரு எம்புட்ரா இப்ப வந்ததுல 10,000. யார சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த பொம்பளை மாதிரி ஜாட பேசுற வச்சுக்காதீங்க. ரட்சகன் எங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினானா? யாரமா சொல்றது? 10,000 சம்பளம் வாங்கினானா? ஒரு நாளைக்கு உன்னை இந்த காணொலியில பாக்குறது குறைஞ்சபட்சம் 10,000 பேர் பாக்குறாங்களா? என்ன சொல்றீங்களா? இன்னைக்கு வந்ததுல 10,000 பேர் பாக்குறாங்க. ஐயா அப்பா, சம்பளத்தை இப்படி வாயில ஏன் உங்க பார்வையாளர் ரசிகர்களை சொல்றேன் நானு. சரி, சம்பளத்தை பத்தி பேசுற மாதிரி கேட்டுச்சா? சொல்லுங்க. அப்ப ரட்சகன்ட்ட கேக்குறேன். நாரதராகப்பட்டவர் சொல்றாரு, இப்படி சம்பாதிக்கிறீங்க, இத பூரா வச்சு என்னடா பண்ண போற? என் மொண்டாட்டி பிள்ளைகளை கொண்டு சேர்க்க போற. இதனால எம்படி பாவம் வருது தெரியுமா? ஆமா. இந்த பாவத்தை பூரா என்ன பண்ண போற? இந்த பாவத்துல எங்க விட்டு தொலைப்ப? அப்பதான் சொல்றேன், நான் மட்டுமா அந்த காசை வாங்கி வச்சுக்கிறேன். என் குடும்பத்துக்கே தானே கொடுக்குறேன். குடும்பத்துக்கே தானே கொடுக்குறேன். நான் 1 ரூபா எடுக்கிறது இல்ல இதுல இருந்து. அப்ப என் குடும்பம் பூரா அந்த பாவத்துல அனுபவிக்குமே. போய் கேட்டு வா போடா அப்படின்னு அனுப்பிடுறாரு. ஆமா. போடான்னு பண்ண உடனே போய் பொண்டாட்டி கேட்க ஒத்துக்கிட்டாளா? உன்னை கட்டின பாவத்தை நீ சம்பாதிச்சு போடும். ஆமா, இதான் நியதி. பிள்ளைகள்ட்ட போய் கேட்கிறேன், பெத்தா எனக்கு வயது வர்ற வரைக்கும் நீ சம்பாதிச்சு போடணும். தாய் தகப்பட்ட போய் கேட்கிறாரு, உன்னை பெற்று உன்னை ஆளாக்கி உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உனக்கு சம்பாதிச்சு போட வேண்டியது எங்க கடமை. வயசான காலத்துல என்னைய பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதனால உன் பாவம் எங்களை வந்து சேராதுரா அப்படின்டா. மறுபடியும் நாரதர்ட்ட வந்தியா, யாருமே என் பாவத்தை பங்கேற்க. அப்ப என் பாவத்தை நானே போக்கணும். தவிர உணர்ந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்பதான் என்ன பண்றாரு? உலகத்தின் புனிதமான மந்திரமான ஸ்ரீராமஜெயம்ங்கிற மந்திரத்தை சொல்றா அப்படிங்கிறார். ராமான்னு சொல்றாங்கிறாரு. வரல ராமாங்கிறேன். ராமான்னா வாயில எப்படி வருது? வரல. அப்பதான் இவனை எப்படியாவது திருத்தணுமே நம்ம. அப்ப என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய மராமரம்னா இன்னைக்கு என்ன மரம்? பனைமரம். அந்த பனைமரத்தை சொல்றாரு. மராமரம் சொல்றாங்கிறார். மராமரம் அப்படிங்கிறார். மறுபடியும் சொல்றாங்க, மரா 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 என்று சொல்ற ராமா 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 என்று ஒலிக்குது. தன் நிலை மறந்து ராமனுடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். ஒன்றல்ல இரண்டல்ல 3000 ஆண்டுகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ராம நாரதர் என்ன பண்றாருன்னா, எப்போது மாதிரி தேவலோகத்துல போய் ஒவ்வொருத்தரையா கும்பிட போறாங்க. அன்னைக்குன்னு பாட்டு 3 தேவர்களும் ஒரு இடத்துல கூடி மகாவிஷ்ணுடைய ராம அவதாரத்தை பத்தி பேசிக்கிருக்காங்க. இதை ஒட்டு கேட்டுறாரு நாரதர். என்னடா பண்றது, கலகம் கிடைக்கல நினைச்சு இன்னைக்கு யாரையாவது இல்லாம வர சபையில வந்து வர சொல்லிக்கிறாரு. சொல்லணுமே அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாரும் கிடைக்கல. கடைசியில பூமிக்கு இறங்கி வர்றாரு. ஒரு ஆலமரம், ஆலமரத்துக்கு அடியில ஒரு புற்று. அந்த புத்துல வாய் வச்சு நாரதர் கேட்ட கதையில புறான்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பிரம்மதேவன் காட்சி கொடுத்து புற்றத்து மரவேர் வான்மீகம் புற்றில் இருந்து நாரதர் கூடிய கதைகளை கேட்ட காரணத்தினால் வால்மீகி என்ற பெயரோடு ராமகாவியத்தை எழுதுவாயாக. ராமாயண அடிப்படை. மகாபாரதத்தை எழுதுனது யாரு? எந்த மொழி? சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துல மகாபாரதத்தை எழுதினது யாரு? வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். வேத வியாசர் மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 28 முடிஞ்சு இப்ப 29. 28 29 28 முடிஞ்சு 29 இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, சரி இருக்கட்டும். 28 வேத வியாசர்ல எத்தனாவது வேத வியாசர் மகாபாரதத்தை எழுதினது? எப்ப ராமாயணம் நடந்துன்னு சொல்ல முடியுமா? எந்த யுகத்துல இருந்துச்சுன்னு? அது துவாபர யுகத்துல. அது எந்த, அதாவது 4 யுகம் சேர்த்து ஒரு சதுரயுகம் சொல்றோம். சரிங்க, எத்தனாவது சதுரயுகம் சொல்ல முடியும்? எத்தனாவது சதுரயுகம் எப்படி சொல்றது? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது 29வது சதுரயுகம் சொல்லலாம். 4 யுகம் தான் வருஷ வருஷம் எப்போதுமே. சரிங்க, திரேதா திரேதா துவாபர கலியுகம். இது 4 சேர்ந்தா ஒரு சதுரயுகம். சரிங்க, முடிஞ்ச உடனே மறுபடியும் பிரளயம் வரும். ஆமா, அப்ப மறுபடியும் திரேதா மறுபடியும் நடக்கும். அப்ப எப்ப ராமாயணம் எந்த யுகத்துல நடந்துன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் எந்த வியாசர் எழுதுனான்னு எப்படி கண்டுபிடிக்கிற சொல்லுங்க. இல்ல 28 வேத வியாசர் நீங்க சொன்னீங்க. வேத வியாசர் எழுதுனதுன்னு சொல்றீங்க.
வேதத்தை பிரித்து கொடுத்தனால வேதவியாசர் என்ற பட்டம் கொடுத்தாங்க. கிருஷ்ணதுவை வாயனார் என்பது அவருடைய இயற்பெயர். உங்க வாயில இருந்து முத்து கொட்டிருமே அததான் கேக்குறாங்க. அப்ப சொல்ல வேண்டியது அதுதான் எத்தனாவது வேதவியாசர்னு கேக்குறேன். அப்புறம் திருப்பி என்ன திருப்பி விட்டீருன்னா வாங்க சாமி இவங்க எழுத்துறேன் என்னை கேட்கவே மாட்டியோ பயமா ஆத்தாடி நடுங்குது. என்ன பண்ண என்னை கேட்கவே இல்லையே. நான் கேட்டதுக்கு அப்புறம் கேளுங்க. யுகம் 4 என்னென்ன யுகம்? கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம். கிரேதா யுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திரன் கதை. திரேதா யுகத்துல ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்தபுராணம். கிரேதா யுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? ஏன் கணக்கு அது உங்களுக்கு பார்க்க போறியா? ஏன் கணக்கு பண்ண உங்களுக்கு தெரியாதா? 12,96,000. 4 யுகத்தையும் கேளுங்க நான் சொல்லி முடிக்கிறேன். அப்புறம் கிரேதா யுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? 4 யுகத்துக்கு நான் மொத்தமா சொல்லிடுவா? சொல்லுங்க. 1296 முதல் யுகம், 1728 இரண்டாவது யுகம், 432 மூணாவது யுகம், 864 கலியுகம். அப்படியா? மொத்தம் சேர்த்து 43,20,000. இந்த கணக்கு எப்படி வந்துச்சு? இப்ப நான் சொன்னது சரியா? சொல்லுங்க. 17,28,000 12,96,000 நீங்க வந்து மாத்தி சொல்றீரு. ஏன்னா உனக்கு கணக்கு தெரியும். ஆத்தாடி முதல் அளவுக்கு கணக்கு பண்ண தெரியலனா ஏதோ ஒரு அளவுக்கு கணக்கு பண்ண தெரியும். முதல் யுகம் 17,28,000. சரி. இரண்டாவது யுகம் 12,96,000. சரி. மூன்றாவது யுகம் 8,64,000. கலியுகம் 4,32,000. நாளையும் கூட்டுனா 43,20,000 ஆண்டுகள். ஒரு சதுர யுகம். அது பிரம்மனுக்கு ஒரு பகலாகப்பட்டது. இது எதை வச்சு கணக்கிறானா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600 தடவை. 2 1 கூட்டினா 3, 3 6 கூட்டினா 9. இந்த உலகம் 9ஓட கணக்குல வந்துச்சு. உலகத்தினுடைய கணக்கே 9 தான். சரிங்க. இந்த யுகத்துல சொன்னீங்க இல்லையா ஹரிச்சந்திர மயானம், ராமாயணம், மகாபாரதம், களி இது கந்த புராணம்னு சொல்லிங்கல்ல. இந்த கந்த புராணத்தோட கடவுள் யாருங்க? கந்த பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான். மிச்ச முருகப்பெருமான் வந்து அந்த யுகத்துல மட்டும் தான் வராரு. 4 யுகத்திலுமே இருக்காரு. 4 யுகத்திலயும் முருகப்பெருமான் வராரு. ஆமா. சரி, ஹரிச்சந்திர மயானத்துல முருகப்பெருமான் எப்படி வராரு சொல்லுங்க. பாம்பா மாதிரி கடிச்சா அப்படி வந்தாரு இருக்கு இல்லையா? இப்ப இந்த ராமாயணத்துல முருகப்பெருமான் எப்படி வந்தாரு? ராமனுக்கு தம்பி குகனா வந்தார். அப்படியா? சரி. மகாபாரதத்துல எப்படி வந்தாரு? சிகண்டிங்கிற பெண்ணா மாறி வந்தார். அப்படியா? எப்படி வந்தாருல முருகர்? ஆமா. இருக்குல்ல. நெத்தில என்ன போடுறீங்க? திருமணர் சொல்லக்கூடிய ராமம். பரவாயில்லையே. இந்த தமிழ்ல சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல சொல்லணும். எடுத்தோடனே எல்லாருமே சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நாமம்னு சொல்லிடுவாங்க. ராமம்னு சொல்லுவது சமஸ்கிருதம். திருமஞ்சள் இடுதல் என்பதே தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா? நீங்க தண்ணியே குடிக்க கூடாது. எதுக்கு தண்ணி குடிக்கிறீரு? நீங்க என்ன பண்ணாலும் உங்களை இங்க பாருங்க தண்ணி அந்த தண்ணி எடுத்துட்டு போங்க. அந்த பக்கம் இல்ல இல்ல இருமல் வந்தாலும் நீங்க குடிக்க கூடாது. உங்க தொண்டையை எனக்கு கிழிக்காம விட மாட்டேனே. வாய் என்ன சட்டம் நீங்க தெய்வத்தினுடைய அர்த்தமா தான் நாமத்தை போட்டிருக்கேன் இருக்கு இல்லைங்க. இந்த முழுமுதற் கடவுள் யார சொல்லுவான்? விநாயகப் பெருமான். தமிழ் கடவுள் யார சொல்லுவான்? முருகன். இந்த தமிழ் கடவுளுக்கு எத்தனை படைவீடு இருக்கு? இதுவரைக்கும் 5, இதுமே 6வது. அது கதைக்கு அப்பாற்பட்டு பேச மட்டும் 6 இருக்கு. 6 இருக்கு இல்லையா? சரி. 6 படைவீட்டுல என்னென்ன படைவீடு சொல்லுங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை. அண்ணா சொல்லுங்க. நம்ம காதல் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை. திருப்பரங்குன்றத்துல எப்படி இருக்காரு முருகப்பெருமான்? திருமண குலத்தோட காட்சி கொடுப்பாரு. திருமண குலத்துல காட்சி தராரு. அதுக்கு அடுத்து திருச்செந்தூர்ல சூரனை சம்ஹாரம் பண்ணடா. பழனியில பழத்திற்காக கோவிச்சிட்டு போனது. சுவாமிமலையில தகப்பன் சுவாமி பெயர் பெற்ற பழமுதிர்ச்சோலையில அவைக்கு பழம் கொடுத்தாடா. இப்ப முதல்ல குழந்தை பருவமா இருக்கிறது முருகப்பெருமான் எங்க? பழனியில. அது எத்தனாவது படைவீடு? 3வது படைவீடு. அததான முதல் படைவீடா சொல்லணும். குழந்தை இப்ப ஆண்களுக்கு 7 பருவம் இருக்குல்ல சுவாமி. என்னென்ன பருவம்னு சொல்லுங்களேன். பாலன், நீலி, மரவன், பிறவன், காளை, விடலை, முதுமகன் இருக்கு. 7 பருவங்கள் இருக்கு. பெண்களுக்கு 7 பருவம் இருக்கு. பேரை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரில்லம் சொல்லி 7 பருவங்கள் இருக்கு. இப்ப 5 வயசு, 6 வயசு, 10 வயசு, 12 வயசு இப்படிதான் போகும். ஆனா 80 வயசு, 20 வயசு, 5 வயசுன்னு வருமா? வராது, மாறாது. அப்படின்னும் போது முருகப்பெருமானுக்கு முதற்படை வீட்டுல திருமண கோலத்துல ஏன் காட்சி தராரு? அதை எதுக்கு முதற்படை வீடாக சொல்றாங்க? முதற்படை வீடாக முதல்ல போய் குழந்தையாக இருந்தாரு. அதை தானே பழனியை தானே முதல் படை வீடாக சொல்லணும். எதுக்காக திருப்பரங்குன்றத்தை முருகப்பெருமானுக்கு திருமண கோலத்தோட காட்சி தரக்கூடிய படை வீட முதற்படை வீடாக சொன்னாங்க? என்ன காரணம்? ஏன் வரிசையா சொல்லல சொல்லுங்க. சரி நீங்க கேளுங்க. வள்ளி கிட்ட கேள்வி கேட்கணும். அதுக்கு 4 பேர் உட்காந்துருக்கீங்களா? நாரதருக்கு வக்காலத்து வெளுத்தே பின்னாடி போய் உட்காந்துரு. நாரதருக்கு வக்காலத்தே வாங்கக்கூடாது யாரும். பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. உலகத்தையே வித்துருவாரா? ஐயா அப்பா இன்னும் உலகத்தை வித்துருவாரா நாரதரு? எப்படியா உலகத்தை சுத்தி பாக்குறவரு? அந்த அம்மா இன்னைக்கு தான் இப்ப சந்திக்கிறேன். அந்த அம்மா எவ்வளவு கேட்கணுமோ கேட்கட்டும். சரி கேளுங்க. ஏன்னா முதல் சந்திப்பு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்க போறோம்.
நல்லா கேட்டுக்கிட்டு வரீங்க. உங்களுடைய படிப்பை நினைச்சு நம்ம பாராட்டுறேன். சரி, இவரெல்லாம் பாராட்டணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய இது வேணாம். இல்ல அப்படி கிடையாது. நல்லா பேசினா யாரும் பாராட்டலாம். நிச்சயமா அதுக்கு ஒரு மனசு வேணும்ல, பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். இருக்கு இல்லையா? தண்ணியில நடப்பாரா நாரதரா? ஆமா தண்ணியில நடப்பாரு, தண்ணியை போட்டு நடப்பாரு. அப்புறம் என்ன இப்படி பேசுனா? நாரதருக்கு எனக்கு வக்காலத்து வாங்கினாலே பிடிக்காது. ஆமா அமைதியா இருக்கு நல்லாரும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இது 6 தான் படை வீடு. இதுல ஏன் திருப்பரங்குன்றத்தை கொண்டாந்து முதல் படை வீடா வச்சாங்க? ஏன்னா பழனியை தானே வச்சிருக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கணிக்காக வச்சிருப்போம் பழனி. அடுத்து சகப்பன் சுவாமி பேர் எடுத்த சுவாமிமலை 2வது படை வீடு அப்படித்தான் வச்சிருக்கணும். ஆனால் இந்த படை வீட்டை வகுத்தவர் யாருன்னு கேட்டா திருமுருகாற்றுப்படையை இயற்றிய நற்கீர பெருமாள். நற்கீரர் தான் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில முதல் படை வீடா திருப்பரங்குன்றத்தை கொண்டாந்து வச்சார். ஏன் எதுக்காக கொண்டாந்து திருப்பரங்குன்றத்தை படை வீடா முதல் படை வீடா வச்சாங்கன்னா கற்கி முகின்னு ஒரு அரக்கி ஒரு புதம் அவை சரி உடம்பு சரியில்லை, அதனால நம்மளை சந்திக்கும் போது தான் இப்படிலாம் ஆகும். ஆமா செய்யணும்னு வச்சுட்டேன் நான் தான். ஆமா நம்மளை சந்திக்க வர்றாருன்னு சொல்லிட்டு இருக்கட்டும். ஆமா காசு வெட்டி போடுவேன்ல. இப்ப வாய் பேசல, ஏதாச்சும் கேள்வி கேட்கட்டும். கை இழுத்துக்கணும் போய் ஆசனை முகையில பட்டவதாரத்தை பெற மாட்டேன். தங்கச்சி தூக்கிறவா வேணாண்ண இருக்கட்டும், எதுவும் பேசல. பாவா அவரே முடியாம இருக்காரு. சொல்லுங்க. கற்கி முகிங்கிற ஒரு பூதம் அது என்ன பண்ணுதுன்னா எம்பெருமான் ஈசனை நோக்கி தவம் பண்ணுது. எனக்கு உலகத்துல அழிவே ஒண்ணு வரக்கூடாது, அழிவே இல்லாத ஒரு வரத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு, எவன் ஒருவன் சிவ பூஜையிலிருந்து தவறி தன்னுடைய சிந்தனையை தவற விடுறானோ, எப்படின்னா சிவனை நினைக்கும் போது சிவனுடைய நினப்பு மட்டும்தான் இருக்கணும். அந்த நினப்புல இருந்து யார் ஒருத்தன் தன்னுடைய சிந்தனையை வெளியிடுறானோ அவனை நீ அடிச்சு 1000 புலவர்களை கொன்னு தின்னினா உனக்கு அழியாத வரம் கிடைக்கும் அப்படின்ட்டார். எப்படி சிவ பூஜையில இருந்து வெளிவடுற 1000 புலவர்களை அடிச்சு கொன்னு முழுங்கணும். இது அவர் கொடுத்த வரம். 999 புலவர்களை பிடிச்சு கொண்டு அடைச்சிட்டான். 1000வது புலவரை தேடிக்கிருக்கான். 1000வது புலவரா யாருன்னு கேட்டா சுடுதண்ணி சுடுதண்ணி திருப்பரங்குன்றத்துல ஓடக்கூடிய சரவண பொய்கையில நற்கீர பெருமான் தவம் பண்ணிக்கிருக்கார். நற்கீரர் தவம் பண்ணிக்கிருக்கும் பொழுது இந்த இடத்துல கதையெல்லாம் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நற்கீரர் தவம் பண்ணிக்கிருக்கும் போது மரத்துல இருந்து ஒரு இலை விழுகுது. இலை விழுந்த இலை பாதி இலை தண்ணிக்குள்ள விழுகுது, மீதி இலை கரையில விழுகுது. தண்ணிக்குள்ள விழுந்த பாதி இலை மீனா மாறி உள்ள இழுக்குது தண்ணிக்குள்ள. கரையில விழுந்த பாதி இலை பறவையா மாறி மேல பறக்க இழுக்குது. அப்ப தவம் பண்ணிக்கிருந்த நக்கீரர் தன்னுடைய சிந்தனையை விட்டுட்டார். என்னடா ஒரு அதிசயம், ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை தான் விழுந்துச்சு, பாதி தண்ணிக்குள்ள பாதி கரையில. தண்ணிக்குள்ள விழுந்தது மீனா மாறிடுச்சு, கரையில விழுந்தது பறவையா மாறிடுச்சு, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சிவ சிந்தனை விட்டு இவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப பூதம் வந்துச்சு, நீ தவத்தை விட்டுட்டடான்னு சொல்லிவிட்டு தூக்கி கொண்டு 1000 புலவர்களே அடைச்சிட்டு அப்ப ஒன்னா சாப்பிடணும். அப்படி ஒன்னா முழுங்க போற நேரத்துல அப்பதான் பாடினாரா ஒரு பாட்டு, ஒரு பாடலை பாடி என்றும் கிழவோனே. என்ன கிழவன்னா யாரு? தலைவன் என்ற அர்த்தம். இந்த தமிழ் உலகத்தின் தலைவனே கிழவனே அப்படின்னு பாடுறார். அப்பதான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து, நான் கிழவனாக இருக்குன்னு ரொம்ப நாள் இருக்கு, இளமை பருவத்துல இருக்கு, என்னை போய் நீ கிழவங்கிறதுனால நான் கிழவனாகும் போது உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு பாடலை பாடி என்றும் இளையோனேன்னு காட்சி கொடுக்கிறார். முடிக்கிறாரு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. கற்கி முகிங்கிற பூதத்தை அழிச்சு நற்கீரர் மட்டுமல்ல 1000 புலவர்களுக்கு விமோச்சனம் கொடுக்கிறார். அப்பதான் முருகாற்றுப்படை எழுதும் போது தன்னுடைய உயிரை காத்த தலமான திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடா எழுதுறாரு நற்கீரர். அது மட்டுமல்ல, இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம் கேட்டா, ஒரு குழந்தை வந்து சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் சின்ன பிள்ளைன்னு தான் பேரு. அவன் திருமணம் ஆகும் போதுதான் அவனுக்கு தோல்ல துண்டுன்னு ஒண்ண போட்டு நீ இன்னையில இருந்து பெரிய மனுஷன் ஆயிட்டடா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைய மட்டும் நாடா வச்சிருக்காங்க, வரி காசுன்னு போடுவாங்க. குடிவரி யாருக்கு போடுவாங்க தெரியுமா? கல்யாணம் ஆன ஆளுகளுக்கு தானே குடிவரி போடுவாங்க, திருமணம் ஆகாத ஆளுக்கு வரி போட மாட்டாங்க. எப்பொழுது நீ பெரிய மனுஷன் ஆகிறன்னா திருமணத்தின் போதுதான். அப்ப அந்த திருமணம் நடந்த இடம் எது? திருப்பரங்குன்றம். அது முதல் படை வீடு. அந்த திருப்பரங்குன்றத்துல திருமணம் நடக்கிறதுக்கு காரணம் எது? சூரனை வதம் செஞ்ச இடம். அதனாலதான் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாகவும் திருச்செந்தூர் 2வது படை வீடாகும். அதன்படி உங்க விருப்பப்படியே பழனியை 3வது படை வீடாகவும், சுவாமிமலை 4வது படை வீடாகும், 5வது படை வீடாக திருத்தணி 6வது படை வீடா பழமுதிர்ச்சோலை வச்சிருக்காங்க. இருக்குல்ல பரவாயில்ல, பதில் தெரியுது. நான் கூட ஏதாச்சும் தெரியாம நின்றுவாருன்னு நினைச்சேன். கொடுங்க அதை டீயை கொடுங்க. இருக்கு இல்லையா? ஒரு கோயிலுக்குமே ஒரு சிறப்பு இருக்கு. இருந்துட்டாலும் கூட நாரத மகரிஷி இப்படியே விட்டுருவோமா? இல்ல பாவத்தை
என்ன சொல்றீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே இருக்குது வந்துட்டாரு முக்கி நக்கிட்டாலும் பாடிட்டே திருப்பி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சரிங்க சார் நேரம் என்ன நீ கேட்டையில நீண்ட போராட்டத்திற்கு பிறகு எங்க அண்ணன் ஒருத்தருடைய அவர் வந்தாலே வரணும்னு விருப்பப்பட்டு கூட்டியா இருந்திருக்காங்க நான் அவருடைய பேருக்காக நான் எப்படியாவது இன்னைக்கு என் உயிரை எடுக்கணும் என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டு விடாம போக மாட்டேன் சரிங்க தமிழ் கடவுள் என்ற சொன்னீங்கல்ல ஆமாங்க முருகப்பெருமா ஆமாங்க தமிழுக்கு தாத்தான் யார சொன்னாங்க தெரியுமா தமிழுக்கு தாத்தான்னு யார சொன்னாங்க இந்த தமிழ் கடவுள் முருகன் உலகத்தின் மூத்த கடவுள் சிவன் சிவபெருமானாகப்பட்டவர் முழு முதற் கடவுள் யாரு அது விநாயக பெருமானாகப்பட்டவர் விநாயக பெருமானதான் முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க மதுரையில இருந்தானே வர்ற ஆமாங்க மதுரைக்கு ஒரு சிறப்புனா எதை சொல்றோம் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சொல்லுவோம் மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சியை விட இன்னொரு சாமிக்கு சிறப்பு இருக்குது வாங்க பரவாயில்ல நெஞ்சு அடைக்கட்டுன்றேன் பேச்ச பத்தியா வாங்க வாங்க என்ன கேள்வி கேட்டீங்க மீனாட்சி மதுரை மீனாட்சியை விட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சியை விட சிறப்பு அதிகமா காவலுக்கு வெளியாடம் வந்திருக்கேன் சரிங்க வெளியாட கலைவி சரி உன்னை விட இன்னொரு ஆளுக்கு சிறப்பு இருக்குன்னா ஏத்துக்க முடியுமா நீ அது எப்படி ஏத்துக்க முடியும் ஏன் நான் தான் சிறப்பு கோவில்ல வந்து சிறப்பு வந்து மீனாட்சி அம்மன் தானே சரி ஆனா மீனாட்சி அம்மனை விட அந்த கோவில்ல இன்னொரு தெய்வத்துக்கு சிறப்பு இருக்கு யாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையா அப்ப நான் என்ன மெட்ராஸ் நான் எடுக்கிறேன் ஏமா இருக்கேன் என்ன போட்டு மதுரை மீனாட்சி மதுரைக்கே சிறப்பு மதுரை மீனாட்சி தான் அதை விட சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நீங்க ஒரு கேள்வி கூட்டாம்போக்களை கேட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா மதுரை மீனாட்சிக்கு தான் சிறப்பு அதிகமே ஏன்னா வந்து அம்மாவோட ஆலயத்துல மட்டும்தான் விநாயகருக்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு வந்து முதல் பூஜை செய்ய மாட்டாங்களாம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தான் முதல் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் விநாயக பெருமானுக்கே செய்வாங்க அப்படி சிறப்பு மதுரை மீனாட்சிக்கு இருக்கு நீங்க என்னன்னா மீனாட்சியோட சிறப்பு அங்க இருக்கிறவருக்கு இருக்குன்னா இது கேள்வியா இங்க வாங்க நீங்க குடிக்க கூடாது ஏதோ வர சொல்லுங்க என்ன சபையில கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியம் எல்லாமே சபையில பேச்சாகிறது சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து பேசுற வார்த்தை சபையில என்ன பேசணும்னு முக்கியம் நம்மளும் பேசணும்னு வச்சுக்கோங்க அது வந்து சபை ஏறாது இருக்கு இல்லையா என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணும் ஒரு விஷயம் நான் என்ன கேட்க நிப்பாடுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மதுரைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு சொன்னேன் மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சியை விட சிறப்புன்னு ஒண்ணு கேட்டீங்கன்னா அது கேள்வியா அதுக்கு தான் இந்த கேள்வி எல்லாம் நீ புரிஞ்சு மத்தாளுகளுக்கு உனக்குள்ள அறிவுத்திறமை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் பார்த்தேன் ஆனா நீங்க மத்தாளுக மாதிரி தான் இருக்க தனக்கு உனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இல்ல என்ன கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல புரிஞ்சா உலகத்தில் மூத்த கடவுள் சிவன் முழு முதற் கடவுள் விநாயகர்னு கேட்டுத்தானே கேட்டேன் அப்ப அந்த கோவில்ல விநாயகருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத கேட்க வர்றீங்கிறத புரியலையே உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் தான் அப்ப அந்த கோவில்ல அம்மனுக்கு மட்டும் தானே சிறப்பு இருக்கணும் அந்த கோவில்ல பிள்ளையாருக்கு சிறப்பு இருக்கே ஒரு கோவில்ல உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு பிள்ளையார் இருந்தா சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் 108 பிள்ளையார் இருக்காரு இருக்கு இல்லையா அப்ப அந்த 108 பிள்ளையார்ல எந்த பிள்ளையாருக்கு சிறப்புன்னு போய் நான் பாக்க காசியில பிள்ளையாரே இல்லாத ஆலயம் எது அப்படின்னா எல்லா கோயிலுமே பிள்ளையார் இருப்பாரு ஆனா பிள்ளையாரே இல்லாத ஆலயம் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் என்ன காரணம் பிள்ளையார் இல்லாத காரணம் பன்னிக்குட்டி ஒரு பன்னிக்குட்டி கோயில் கட்டும் போது ஓடி போச்சான் அதனாலதான் அங்க வாராகிக்கு சிறப்பு அதிகம் பிள்ளையாரே கிடையாது 1008 லிங்கம் இருக்கு சரிங்க ராமனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்காக ஆஞ்சநேய பெருமான்ட்ட வாயுலிங்கத்தை எடுத்து வர சொல்லி ஆத்மலிங்கத்தை எடுத்து சொல்லி அனுப்பிவிடுறாரு சரி யார் அனுப்பிவிட்டது ராமர் அனுப்பிவிடுறாரு 1008 லிங்கம் இருந்தாலும் ஆத்மலிங்கத்தை ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சு கூட்டியாந்தாரா ஆமாங்க கூட்டியாந்தாரா மதுரையில 100 லிங்கம் இருந்தாலும் அதுல ஒரே லிங்கம் ஒரே ஒரு விநாயகருக்கு சிறப்புன்னு நான் சொல்லிக்கிறேன் இன்னும் புரியலையே மீனாட்சி அம்மன் கோயில்ல தானா சரி விநாயகப் பெருமான் பேசுறோம்ல விநாயகப் பெருமான் எந்த உருவத்தோட காட்சி கொடுக்கிறார் யானை தலையோட பூத உடலோட காட்சி தருவார் விநாயக பெருமான் தலையே இல்லாம விநாயகப் பெருமான் கோவில் இருக்காரு எங்க தலையே இல்லாத விநாயக பெருமானா கேள்வியெல்லாம் வித்தியாசமா போயிட்டு இருக்கு ஒரு எவருங்க கேட்கிற கேள்வி அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் கைத்தட்ட அப்படி கிடையாது கை தட்டக்கூடாது என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு தலையே இல்லை இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க சாமி மன அமைதிக்காக தான் கோயிலுக்கே போறோம் சாமிக்கே அங்க தலையிலனா சாமி கும்பிட ஒப்புமா நமக்கு மனசுக்கு சிவனை பார்க்க போறோம் சரிங்க எல்லா கோயிலும் லிங்கம் இருக்கு மரியாதை கொடுத்து எல்லா கோயிலும் பேசுற பேச்சு சரியில்லை இது ஆரம்பிக்கிறதே இல்ல முதல் சந்திப்பு வேணாம்னு நினைச்சேன் சரி தெரிஞ்சதை மட்டும் தான் பாருங்க அப்படி கிடையாது வேணா என்னமோ நினைச்சேன் சிவனுக்கு போற கோயிலுக்கு போனா லிங்கமாவது இருக்கும்ல ஆனா ஒரு கோயில் சிதம்பரத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் லிங்கம் கூட இருக்காது கருவறை வெறும் திறந்த வெட்டார வழியாத்தே இருக்கு
என்ன காரணம்? இறைவன் என்பவன் பறந்து விரிந்தவன், எங்கும் இருக்கக்கூடியவன்ங்கிறத காட்டுறதுக்கு அங்க. அப்ப ஒரு கோயிலுக்கு போறோம்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆனா சிதம்பரத்துல எதுவுமே கிடைக்காது. அப்ப அதையும் கோயில் நினைச்சு, கோயில் தானே இன்னைக்கு பெரிய கோவில்ல சிதம்பரம் எப்படி கும்பிடுறோம்? சாமி இருந்தா மட்டும்தானா? சிலை இருந்தா தானா? உருவத்தோட இருந்தா தானா? தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. தெரியலன்னா அம்மா மீனாட்சி நல்லா ஆடுனீங்கன்னு சொன்னாங்க. நல்ல ஆட்டம், அதுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்க, அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்டீங்க? வாங்க. நீங்க தண்ணிலாம் குடிக்க கூடாது, வாங்க. உங்களுக்கு நான் பாரபட்சம் பார்க்க. நீ வாங்க. மதுரை மீனாட்சியை விட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எந்த விநாயகருக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னா, முக்கூர்ணி பிள்ளையாருக்கு சிறப்பு இருக்கு. முக்கூர்ணி பிள்ளையாரை யார் எடுத்துட்டு வந்தது அப்படின்னா, இங்க 9 அடியில காட்சி தருகிறார் முக்கூர்ணி பிள்ளையார் ஆகப்பட்டவர். யார் அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமலை நாயக்கர் மகாலை கட்டும் போது மண்ணு தேவைப்பட்டுச்சு. அப்படி தெப்ப குளத்தை போய் தோண்ட போறாரு. அப்படி தெப்ப குளத்தை தோண்டி கொடுத்து அங்க தோண்டும் போதுதான் முக்கூர்ணி பிள்ளையாரை கண்டெடுக்கிறாங்க. இந்த முக்கூர்ணி பிள்ளையாரை கண்டெடுக்கும் போது இந்த பிள்ளையாரை எங்க போய் பிரதிஷ்டை பண்றான்னு பாக்குறாரு. அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னு சொல்லி திருமலை நாயக்கராகப்பட்ட ஒரு பிரதிஷ்டை பண்ணதான் இந்த முக்கூர்ணி பிள்ளையாரு. அதனாலதான் இன்று வரைக்குமே தெப்ப குளத்தை வந்து தோண்டி கொடுத்தனால அவரோட பிறந்த நாள் அன்று தெப்ப குளத்துல தெப்ப உற்சவம் நடக்கும். எப்ப பிறந்தாரு? மனுஷங்களாம் எப்படி, நம்மளாம் எப்படி வந்து சாதாரண மனுஷங்களாம் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுவோம்? தேதி கிழமையை வச்சு பிறந்த நாள் கொண்டாடுவோம். ஆனா மன்னர்கள் அப்படி கிடையாது. பூச நட்சத்திரம் தை மாதம் பிறந்த மன்னர் திருமலை நாயக்கருக்கு அங்க அவருக்காக தெப்ப குளத்தை தோண்டி கொடுத்தனால தெப்ப உற்சவம் நடக்கும். இந்த தெப்ப குளம் வந்து 900 அடி நீளமும் 1000 அடி அகலமும் கொண்டது இந்த தெப்ப குளம். இப்ப இந்த முக்கூர்ணி பிள்ளையாருக்கு முக்கூர்ணி பிள்ளையார்னு சொல்லி பெயர் வர என்ன காரணம் அப்படின்னா, குருணி என்பது படி கிடக்கு. பாண்டிய நாட்டுல 4 படி, ஒரு குருணினா 4 படி, 12 படி. அப்ப சேர நாட்டுல 2 படி, சோழ நாட்டுல 6 படி. இப்ப இந்த 4 படினால 12 படிகள்னால முக்கூர்ணி பிள்ளையாருக்கு ஒரே ஒரு கொழுக்கட்டை செஞ்சு வச்சாங்களாம், 3 குருணிகள்னால. அதனாலதான் 3 குருணிகள்னால ஒரே ஒரு கொழுக்கட்டை செய்து வைத்தனாலதான் முக்கூர்ணி பிள்ளையார் சொல்லி இவருக்கு பேரு. இந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா, போகும்போது வழிபடலாம், ஆனா வரும்போது வழிபடக்கூடாது. போகும்போது வழிபட்டோம் அப்படின்னா வரம் கொடுப்பாரு, ஆனா வரும்போது வழிபட்டோம் அப்படின்னா வரத்தை பிடுங்கிப்பாரா. இந்த மதுரை மீனாட்சியை விட சிறப்பு அதிகம் யாருக்கு அப்படின்னா, 4ஆம் படை வீடாக சொல்லக்கூடிய விநாயகருக்கு முக்கூர்ணி பிள்ளையாரதான் மீனாட்சியை விட சிறப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு தப்பா இருந்தா பேசுங்க. இதுக்கு வந்துருச்சு. இது ஆரம்பத்துல கேட்டது. இன்னொன்னு கேட்டேன், ஒரு 2க்கும் ஒன்ன சொல்லிவிட்டு இதுதான் அப்படின்ட்டா. இந்த கேள்வி நியாயமா இருந்துச்சு. அது பிள்ளையாருக்கு தலை இல்லையா? என்னங்க என்ன பேச்சு உள்வாங்குது? என்ன கேள்வி கேட்டீங்க? தலையே இல்லாத பிள்ளையாரா? இல்ல கேளுங்க கேளுங்க. தலையே இல்லாத பிள்ளையாரா? வெட்டிக்காரே இசை நாடகம். ஏன்னா பேச்சு. இசைனா நாடகம். இசைனா இசைனா பாட்டு. நாடகம்னா நடிப்பு. நல்லா நடிக்கிற. வந்திருக்க வேலையை சொல்லணும். காவலுக்கு வந்திருக்கேன். நான் வந்திருக்க வேலை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த புராணம் ஒண்ணு இதாகல, அதனால நீங்க சேர்க்க வேண்டிய இடத்துல ஒண்ணு நான் சேர்த்துறேன். உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். விநாயக பெருமான் எந்த தலையோட இருப்பாரு? நீ பதில சொல்லி. விநாயக பெருமான் எந்த தலையோட இருப்பாரு? பதில வாயை மூடிக்கிட்டு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பதிலே எனக்கு நீ சட்டம் போடுற? பதில சொல்லிவிட்டு நீ எனக்கு சட்டம் போடு. பதிலே சொல்லலையா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம வாயை மூடு. வாயை மூடு. என்ன பேச்சு? பொட்டியா நொறுக்கி இப்படி தெரிஞ்சுக்க. அந்த மாதிரி சொல்லுமா? வெட்டிய உடைச்சு. அந்த கேள்வி கூட நியாயமா இருந்துச்சு. தலையே இல்லாத பிள்ளையார் கேட்டா நான் எங்கத்த போய் சொல்லுவேன்? என்ன உங்க சொந்த புராணம்? எனக்கு என்னமோ வள்ளி பேசுறதே கரெக்டா தெரியுது. என்ன என்னமோ நீ சண்டையில எடுத்துட போறது போதே எனக்கு தெரியுது. இருக்கட்டு. தலையே இல்லாத பிள்ளையார் எங்க இருக்காரு அப்படின்னா, கேதார்நாத்ல இருக்க முன்கடியா என்ற கிராமத்துல உள்ள முண்டகட்டா என்ற விநாயக பெருமான் கோயில்ல தான் இன்று வரையுமே விநாயகருக்கு தலையே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அன்று சிவபெருமான் ஆகப்பட்டவர் விநாயக பெருமானோட தலையை துண்டிட்டார். அப்ப முண்டமா போய் விழுந்துச்சு பாருங்க. அந்த முண்டமா போய் விழுந்த கோயில் தான் இன்று வரைக்குமே விநாயகருக்கு தலையே இல்லாத ஆலயம். அதுதான் கேதார்நாத்ல இருக்க முன்கடியா என்ற கிராமத்துல உள்ள முண்டகட்டா என்ற விநாயக பெருமான் கோயில். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தப்பா இருந்தா பேசுங்க. பக்கத்துல இருக்காடா கேரளா? கேரளாவா? கேதார்நாத். சரி இருக்கட்டுங்க. விநாயக பெருமான் எப்படி இருப்பாரு சொன்னீங்க? யானை தலையோட பூத உடலோட இருப்பாரு. யானை தலை எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.
சக்தி தேவி என்ன பண்றாங்கன்னா நீராட செல்லும் பொழுது பதில் சொல்றீங்களா? சரினா ஏத்துக்குங்க. சொல்லிட்டு சொல்லுங்க. நான் சொல்றது பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுல சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கதை நான் நினைச்சுப்பேன். நீங்க கதையா இருந்தா கதை என்ன சொல்றீங்கறது நீங்க கவனமா இருங்க. சரி வாங்க சொல்லுங்க. கதை அப்படி கிடையாதுல, நீங்க கதை சொல்றீங்க. போறாங்க, போகும்போது ஒரு காவலுக்கு ஒருத்தரை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு குழந்தையை உருவாக்கி வச்சுட்டு போறாங்க. யார் வந்தா உள்ள விடாதப்பா, உள்ள போகாதன்னா பரா, என்னை தண்ணி குடிக்க விடுச்சாடா. நாங்க இருக்கோம்ல அண்ணே, என்கிட்ட சொல்லுங்க. நாங்களும் புராணம் படிச்சிருக்கோம். அண்ணே தைரியமா போடா. அதுக்கு மேல அண்ணன் காலையில தண்ணிய போட்டு ஜட இருக்கிறேன். சொல்லுங்க. சரி என்ன நடக்குதுன்னா வீடியோ கால்ல ஒரு குழந்தை உருவாக்கிட்டு போயிடுறாங்க. உருவாக்கிட்டு போன உடனே சிவபெருமான் வர்றாரு. சிரிக்காதீங்க, உங்களை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நான் சிரிக்கவே அடுத்து சந்திக்கும் போது இருக்கு உங்களுக்கு. ஒண்ணுட்டேன் வாங்க. சத்தியாகப்பட்ட உருவாக்கிட்டு போனோன்னு சிவபெருமான் போறாரு. போன உடனே சிவபெருமான குழந்தை விடல. அப்பதான் சிவபெருமான் பாக்குறாரு, யாரா நீனே, என்னையே நீ உள்ள ஓட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அந்த குழந்தையோட சண்டை ஓடுறாரு. சாதாரணமா குழந்தைய ஜெயிக்க முடியல. 2 பேருக்கு கடுமையான சண்டை வருது. சிவனால ஜெயிக்க முடியல. என்னடா இது, சாதாரண ஒரு சின்ன பையன், சிவபெருமான் நம்மளால இந்த சின்ன பையனை ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, முடியல. கடைசியில அப்பதான் என்ன பண்றாருன்னா, தேவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த குழந்தை யாரையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அவருடைய கழுத்தை வெட்டி விட்டு உள்ள போறார். உள்ள போகும்போது சக்தி உள்ள இருந்து குளிச்சுட்டு வெளியில வர்றாங்க. சிவனை பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. என்னங்க வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது குழந்தை 2 துண்டா வெட்டி கிடக்கு, தலை தனியா முண்டம் தனியா. இந்த குழந்தை ஏன் குழந்தையில உருவாக்கிட்டு போனீங்க, குழந்தைய வெட்டினவ யாருன்னு சக்தி ரொம்ப உக்கிரமாயிடுறாரு. உக்கிரமான உடனே பாக்குறாரு சிவபெருமான், நான் தாமா உள்ள வந்தேன், குழந்தை யாருன்னு தெரியல, உள்ள போக வந்த என்னைய மரிச்சனால தலை துண்டாக்கப்பட்டதுன்ட்டார். அப்பதான் சக்தி என்ன சொல்றாங்க, எனக்கு பிள்ளைனா உனக்கு முள்ள இல்லையா, அப்ப குழந்தையை உருவா மறுபடியும் குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டியது உங்களுடைய தலை வெட்டி போச்சே, நீ என்ன பண்றது. அப்பதான் என்ன சொல்றா, வடக்கு நோக்கி எந்த மிருகம் தலை வைத்து படுத்திருக்கிறதோ அந்த மிருகத்தினுடைய தலையை எட்டி வெட்டி எடுத்து வாருங்கள் அப்படிங்கிறார். போராக வடக்கு நோக்கி யானை தலை வச்சு படுத்திருக்கு, யானுடைய தலையை கொண்டாந்து ஒட்டினாக யானை தலையும் மனித உடம்பும் ஒன்றாக சேர்ந்ததனால் ஆனை முகத்தான் என்ற பெயர் பெற்றார். வடக்குல தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாவே நம்மளையுமே இருக்கு இல்லையா. அந்த விஷயத்தை சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், புராணம் பேசுனா நம்ம ஒரு ஆள் புராணம் பேசுது. சரி, என் அண்ணன் வந்தோடனே சொன்னாரு, அந்த அம்மாட்ட கணக்கு பண்ணுப்பா அப்படின்னு. யாரு அண்ணன் சொல்லியிருக்காரு. எந்த புண்ணியவன்? ஒரு அக்கா தம்பி 2 பேர், அக்காவை கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணியாச்சு. இருந்துட்டு போகுது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன பண்ணதுக்கு? நீங்க புராணம் தான் பேசி பார்த்திருப்பீங்க. இப்ப வரும் பாருங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அக்கா வீட்டுக்கு தம்பி போயிருக்கேன். தம்பி போன உடனே அக்கா என்ன சொல்லி, வாடா தம்பி, வராதவே இன்னைக்கு வந்திருக்கியே, சொல்லிட்டு வர்றதுலடா, சொல்லிட்டு வந்தீங்கன்னா சமைச்சு வச்சிருப்பீங்கடா அப்படிங்குது. சரி வந்துட்டீங்க, பசிக்குதுக்கா சாப்பாடு கொடுக்கான்னு கேட்கிறேன். அப்பதான் என்ன பண்ணுது, இருடா சமைக்கிறேன், சமைக்கிற வரைக்கும் நம்ம தோட்டத்துல கழிச்சு கடலை இருக்குது, இந்த கடலை எடுத்து கொஞ்சம் உடச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்குள்ள நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு இருக்கேன். அப்பதான் என்ன பண்றேன், கடலையை கொண்டாந்து கொடுத்த உடனே ஒரு படி கடலை, கதையை நல்லா கேட்கணும், மறுபடியும் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன், ஒரு படி கடலையை கொண்டாந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே அக்கா கடலையை கொண்டாந்து கொடுத்துருச்சு. இவன் பேசாம திங்கணுமா இல்லையா, அக்கா கொடுத்த கடலை எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்றா எண்ணி பாக்குறேன். எண்ணி பார்த்தா கடலை மொத்தம் 100 இருக்கு. உடைச்சு பாக்குறேன், பருப்பு 150 இருக்குது. கடலை எத்தனை? 100. பருப்பு எத்தனை? 150. இதுல என்ன கணக்குன்னா, ஒரு முத்து கடலை இருக்கு, 2 முத்து கடலை இருக்கு, 3 முத்து கடலை இருக்கு. அப்ப கடலை எத்தனை இருக்கு? 100. பருப்பு 150. 100 கடலையில எத்தனை கடலை ஒத்த முத்து, எத்தனை 2 முத்து, எத்தனை 3 முத்து? ஆனா உடைச்சா சரியா 150 பருப்பு வரணும். உங்க தங்கச்சி தானே சாமி? என் தங்கச்சி தான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கோட்டை 145 தான். அண்ணே மானத்தை வாங்காம அமைதியாடுறேன். சொல்ல வேண்டியதானே. இந்த வள்ளி திருமண நாடகத்துல மட்டும்தான், மத்த நாடகம் ஹரிச்சந்திர பாத்தீங்கன்னு வச்சுக்கலே கதையோட தான் போகணும், சத்தியமான சாவித்திரி கதையோட தான் போகணும். ஆனா வள்ளி திருமணத்துல அரசியலும் பேசலாம், ஆன்மீகமும் பேசலாம், சிந்தனைகள் நம்ம அதாவது நல்ல கருத்துக்களை கூட மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். சரிங்களா? ஒருத்தருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், ஒருத்தருடைய வீழ்ச்சி எல்லாமே இந்த வள்ளி திருமணத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு முறைப்படி கேட்டிருக்கேன். என்ன கேட்டீங்க? சூப்பரா சிரிக்காத, நீங்க சிரிக்கும் போது எனக்கு அப்படி அண்ணே புராணத்தை கேட்டா பேசலாம். இது என்னன்னு இல்லத்தா, நீங்க மதுரையில இருக்கீங்க, புராணம் கேளுங்க, இலக்கணம் கேளுங்க, இதிகாசம் கேளுங்க. இப்ப நான் சொல்றேன், அம்மா புராணத்தை கேட்க சொல்லு. இருமா வர்றேன். இங்க பாருங்க, புராணத்தை கேட்க சொல்லுதே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? தெரியுமா? அப்படி கிடையாதுல்ல, எல்லாரும் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. புராணத்தை முழுசா கத்து. நீங்க எப்ப சாமி பிறந்தீங்க? பொதுவா கார்த்திக் ராஜா கிட்ட நான் கேக்குறேன், எப்ப நீங்க பிறந்தீங்க? நான் பிறந்த வருஷத்தை தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. 95. எப்ப சாவீங்க? யாருக்கு தெரியும்? தெரியாது. இருக்கு இல்லையா? அப்ப எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது. ஏன் கார்த்திக் ராஜா சொல்லி சொல்லணுமா? இல்ல நாரதருக்கு வந்து அழிவே கிடையாது, அதனால அப்படி சொன்னேன்.
சரி மிருதங்காரர் கேட்கவா? நீங்க எப்போ பிறந்தீங்க? நல்ல மனுஷங்க வாங்க. கதைகள் என்பது புராணங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எனக்கு முன்னாடி தெரிஞ்ச கதையில மக்கள் தெரிஞ்சுக்கலாம். கடலை வந்து 100 இருந்துச்சு, ஆனா 109 பருப்பு இருந்துச்சா? 150? அது ஏதாச்சும் இருந்துட்டு போகுதுங்க, விடுங்க. இல்ல கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. கொஞ்சம் புராணத்தை ஏதாவது கொஞ்சம் சொல்லிடலாம். கொஞ்சம் யோசிக்க, தவறா சொல்லிட்டா மாட்டிக்கிடுவீங்க. கணக்கு இல்ல. மாப்பிள்ளை பார்த்து வந்துருக்கேன்னு சொன்னீங்க. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாருங்க மாப்பிள்ளை? யாரு மாப்பிள்ளை? யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளை யாருங்க? மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? சொல்றேன் மாப்பிள்ளை. நீங்க அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்? என் கூட பிறந்த தங்கச்சி. சரவணன் தாமா உன் புருஷன்? நாசமா போச்சு. நாரதுரே, என்னப்பா அப்படி சொல்லக்கூடாது மாப்பிள்ளை. ஏன்? யாரு சொன்னது? என்னடா நீ சாமிங்கிற மாப்பிள்ளைங்கிற? இல்ல உண்மையிலே நீங்க எனக்கு மாப்பிள்ளை தான். சரவணன் யாரு தெரியுமா? யாரு? முருகப்பெருமா. சாட்சாத் முருகப்பெருமா. உனக்கு என்ன ரோசம் வருது? நீங்க யார் இந்த இடத்துல? நாரதர். நாரதர். என் பேரு ஆல்ரவுண்டுக்கார், தொப்புக்கார். என் பேரு சரவணகுமார். சரவணன்றது யார் பேரு? முருகன். முருகன். உங்களுக்கு என்ன வேணும்? அட நீ ஏன்டா போட்டு இடத்துல இருக்கிற? அப்ப மாப்பிள்ளை அந்த சாமி இந்த 100 கடலை இருந்துச்சுல்ல, இந்த 100 கடலையில ஒரு முத்து கடலை இருக்குல்ல, இந்த ஒரு முத்து கடலை 60 இருந்துச்சு. 2 முத்து கடலை இருந்துச்சுல, அது 30 இருந்துச்சு. 3 முத்து கடலை இருந்துச்சுல, அது 10 இருந்துச்சு. மொத்தம் எத்தனை சேர்த்து சொல்லுங்க? 60, 30, 10 எத்தனை? கடலை 100 வந்துருச்சு இல்லையா? கடலை 100 வந்துச்சுல, ஆனா பருப்பு தான் 150 வரணுமே. அங்கான சிக்கல் 150. சரி, ஒரு முத்து கடலை எத்தனைன்னு சொன்னேன்? 60. 60 உடைச்சா எத்தனை வரும்? 60. ஒரு முத்து கடலைய 60ல உடைச்சா எத்தனை வரும்? 60 வரும். 2 முத்து கடலைய 30 இருக்கு, அந்த 30ஐயும் உடைச்சா எத்தனை வரும்? எத்தனைப்பா? 60 வரும். இருக்கு இல்லையா? 3 முத்து கடலை எத்தனைன்னு சொன்னேன்? 10 சொன்னேன். நான் 10 உடைச்சா எத்தனை வரும்? 30 வரும். மொத்தம் சேர்த்து பாருங்க, 150. அப்படிதான் வந்துச்சு. வாங்கலு பேசுறாரு பேச்சு. நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி இருக்கட்டுங்க, இங்க வாங்க. ஒரு புருஷனும் பொண்டை இங்க வாங்க. பாருங்க, பாராட்டு. உங்க பாராட்ட யாரு கேட்டா? உங்க பாராட்ட யாரு கேட்டா? இங்க பாருங்க, பேசி வச்சு பேசுறது பிடிக்காது. ஆனா இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். ஆனா நீ பேசினதுல ரொம்ப மனசார பாராட்டுறேன். சரிங்க, நானும் இப்படி கேட்கணும்னு கணக்கு வழக்கு ஆசைப்படுறேன். இல்ல நேரம் இல்ல நேரம் ஆனா பரவாயில்ல. நேரம் ஆச்சுன்னா என்ன? ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். கணக்கு வழக்குல அவர் கேட்டார், நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கணக்கு நிறைய பண்ணுவேன். இங்க பாருங்க, நீங்க கணக்கு பண்ணிட்டு போங்க, பாப்போம் என் கணக்குக்கு நீங்க சரிப்பட்டு வரீங்களான்ட்டு. ஒரு கணவன் மனைவி நடந்து போயிட்டு இருக்காங்க. கணவனும் மனைவி நடந்து போயிட்டு இருக்கும் போது மனைவி பார்த்து கேட்கிறா கணவன் கிட்ட, ஐயா இந்த தோட்டத்துல இருக்கிற இந்த சோலை இருக்கு இல்லையா, இந்த சோலையில இருக்க எலுமிச்சை பழம் எனக்கு வேணுயா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப மனைவி ஆசைப்பட்டாலே கணவன் செய்யணுமே. என்ன பண்றாரு? எலுமிச்சை பழத்தை பறிக்கிறதுக்காக போறாரு. அங்க எத்தனை காவல் இருக்கு அப்படின்னா 7 காவல் இருக்கு. 7 பேர் காவலாளிகள் இருக்காங்க. இவர் போய் 7வது காவலாளி கிட்ட கேட்கிறாரு, ஐயா நான் உள்ள போய் எலுமிச்சை பழத்தை பறிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. சரி நீ பறிச்சுக்க, ஆனா நீ பறிச்சதுல இருந்து பாதி எனக்கு தந்துடணும். நீ எவ்வளவு எலுமிச்சை பழம் பறிக்கிறியோ அதுல இருந்து பாதி எனக்கு தரணும்னு சொல்ற. சரியா நான் தந்துடுறேன்றாரு. இது மாதிரியே 7 பேருமே கேட்கிறாங்க, நீ எவ்வளவு பறிக்கிறியோ பாதி எனக்கு தந்துரு, நீ எவ்வளவு பறிக்கிறியோ பாதி எனக்கு தந்துருன்னு சொல்றாங்க. இப்படி பாதி 7 பேருக்குமே பங்கு பாதி பாதியா கொடுத்துட்டாரு. கடைசியா அவர் கையில இருக்கிறது எவ்வளவு அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை எலுமிச்சம்பழம் பறிச்சிருப்பாரு? பாதி பாதியா எப்படி கொடுத்துருப்பாரு சொல்லுங்க வாங்க. அவர் பொண்டாட்டி ஆசைப்பட்டது என்ன? எலுமிச்சம்பழம் வேணும்னு. சரி, கடைசியில ஒண்ணாந்து கொடுத்தாருல்ல. ஆமாங்க. அவன் எப்படி பறிச்சான்? கட்ட வண்டி கட்ட வண்டி. இல்ல எதுக்கு கேட்டு இது என்ன கணக்கு எனக்கு புரியலையே. ஆனா கதையை முடியும். அவன் ஆசைப்பட்டது எலுமிச்சம்பழம் கிடைச்சிருச்சுல்ல. எத்தனை பறிச்சான் சொல்லுங்க. கட்ட வண்டி கட்ட வண்டி கடையாடி கலண்ட வண்டி. ஆமா சொல்றாரு. அடுத்த தடவை இருக்கு உங்களுக்கு, வாங்க என்ன சந்திக்கிறேன்ல அடுத்த வாரம். அடுத்த வாரம் புது கணக்கோட வருவேன். தயாராவா? வாங்க. எலுமிச்சம்பழம் எத்தனை தெரியுமா? சொல்லுங்க. கணக்கு எல்லாம் பண்ணிக்க சொல்லுங்க. நீங்க கணக்க சொல்லுங்க. 128 பழம். எப்படி சொல்றீங்க? மொத்தம் 7 காவலாளியா? 7 காவலாளியில முதல் காவலாளி உள்ள போய் பறிச்சது 128 பழம். 128ல இவனுடைய நியதி என்ன? பறிக்கிறதுல பாதியை கொடுத்துடணும். 128ல பாதினா எவ்வளவு சொல்லுமா? வேகமா நேரம் ஆகுது. சொல்லுங்க. இதுல கல்லூரி வேற படிச்சிருக்க. சொல்லுங்க. 128ல பாதி. நான் இங்கிலீஷ் சொல்லுங்க. இங்கிலீஷ் கணக்குக்கு வித்தியாசம் இல்லையா? இது என்னடா இருக்கு?
64 முதல் காவலாளி கொடுத்துறேன். 64 பாதி 32, 32 பாதி 16, 16 பாதி 8, 8 பாதி 4, 4 பாதி 2 பாதி முடிஞ்சு வச்சு. சொல்லுங்க மாப்பிள்ளை யாரு? மீண்டும் மீண்டும் இவரே ஒரு களவாணி பெயர். அன்பு கிராம பொதுமக்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். முருகன் தான் உங்க புருஷன். முருகரே எனக்கு பிடிக்கல. கார்த்தி வேணா வேணா ஐயோ அப்பா வேணா 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 சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாண்டி எனக்கு பிடிக்கல. வேணா வேணா சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாண்டி எனக்கு பிடிக்கல. என்னங்க எங்கிட்ட கை நீட்டுறீங்க கடைசியில? நீ கல்யாணம் பண்ணி போய் புள்ள ஊட்டி பார்த்து அண்ணன் இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற அதையும் விட மாட்டியான என் மகளைய. அப்ப பேச்ச கேட்காத கருதல புள்ள வேணா 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 சாமி எனக்கு இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாண்டி எனக்கு பிடிக்கல. சிவனோட மயனாண்டி எனக்கு பிடிக்கல. பிடிக்கல 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 பிடிக்கல. அதனால வேணா வேற ஏதாச்சும் மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்க. இந்த ஊர்ல ஏதாச்சும் மாப்பிள்ளை இருந்தா இந்த அவஸ்தையை நீ விடுத்து அல்லும் மகளும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அல்லும் மகளும் இந்த அவஸ்தை நீ விடுத்து அவனில் உள்ள தலம் கெட்ட செவி கொடுத்து செல்லும் மன்னத்தை கேளாம கூட்டி கொடுப்பது உங்கள் கூட்டி கொடுப்பது போதிரத்தில் முறையோ கூட்டி கூட்டி கொடுப்பது உங்கள் போதிரத்தில் முறையோ 14 உலகம் சுற்றும் முனிவரான நால்வரை பார்த்து எப்பொழுது குட்டி கொடுப்போம் என்று கேட்டாயோ, என்னை குட்டி கொடுக்கிறேன்னு கேட்டாலே மிருதங்கார தீக்கோட குளிப்பேன். அப்படிப்பட்ட நால்வரை பார்த்து குட்டி கொடுப்போம் என்று கேட்ட காரணத்தினால் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் உன்னையும் அந்த முருகனையும் மனமுடித்து வைக்காவிட்டால் வெகு விரைவில் அடுத்து உங்களை சந்திக்க தயாராக வருவேன். தாங்களும் தயாராக வாருங்கள். நாரதரே, முனிவரே, நக்கீரரே, புலவரே இப்படி போய் சேர்ந்துட்டாரே நாரதர். இல்லனே இல்லனே அவர் இப்படி கோபமா போயிட்டாரே அப்படின்னு சொல்றேன். இத்தனை பேருக்கு முன்னாடி நாரத மகர்ஷியை பார்த்து கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டிருக்கேனே காரணம் இல்லாம இல்ல. இப்படி எல்லாம் இவரை கோவப்படுத்தி அனுப்பினாதான் கோபமா போய் முருகத்தை சொல்லுவாரு. அப்பதான் சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாலார விந்தத்தை சீக்கிரம் அடைவே இப்படி ஒரு நாடகம் நடத்தினேன். சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு. ஹலோ 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 ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக.